எல்லோருக்கும் ஆச்சரியம் இதுதான். அரசியல் என்பது சாமானிய மக்களுக்கான ஒரு சமூக பணி. இதில் கொஞ்சம் பணம் கொடுத்தோ கோழி பிரியாணி கொடுத்தோ கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஒரு குரல் கொடுத்தால் கூடுகிற தளபதியின் கூட்டம் இந்த கூட்டம். இந்த மேடையில் மாவட்ட செயலாளர்களினுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய ஆசைப்படுகிறோம். முதலில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் நண்பர் விஜய் நிரஞ்சன் அவர்களை அரங்கன் நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறேன். தமிழகத்தின் மாற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். தலைவரே, வேற எந்த கட்சியும் விட நம்மிடம்தான் சிறந்த கட்டமைப்பு உள்ளது. இன்று நமது கழகம் குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்றால் அதற்கு நம்மிடம் உள்ள பலமான தொண்டர்கள் தான் காரணம். அந்த தொண்டர்களின் பலத்திற்கு நீங்கள் ஒருவரே காரணம். நமது கட்டமைப்பு பலமானது என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வேர்கள் அடிமட்டம் வரை ஆழமாக பாய்ந்துள்ளன. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வீதியிலும் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வருகிறோம். ஒரு கட்டிடம் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதன் பலம் அஸ்திவாரத்தில் தான் இருக்கிறது. அதே போல நம்ம கழகத்தின் அஸ்திவாரமாக நாங்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருகிறோம். அரசியலில் ஆரவாரம் செய்வதை விட அமைதியாய் செயல்பட்டு இலக்கை அடைவதே முக்கியம். நமது தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்த முதல் பாடம் ஒழுக்கம். கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சிதறிவிடும். ஆனால் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட நமது செயல் வீரர்கள் அணிவகுத்து நின்றால் எந்த அரசியல் சக்தியாலும் நம்மை அசைக்க முடியாது. அதிகாரத்தை நோக்கிய பயணத்தில் நமது கண்ணியமும் ஒற்றுமையும் தான் நமது கட்டமைப்பின் உண்மையான வலிமை. இன்று மக்கள் எதிர்பார்க்கும் மாபெரும் கழகமாக நாம் உருவெடுத்துள்ளோம். நமது கட்டமைப்பு வெறும் காகிதத்திலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ மட்டும் இல்லை, அது மக்களின் இதயங்களில் இருக்கிறது. மக்களுக்கான மக்கள் பணி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கழக வீரரும் தங்களின் பகுதியில் உள்ள மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து உதவி வருகிறோம். மக்களுடன் நாம் கொண்டுள்ள நெருக்கமான தொடர்பே மற்ற கட்சிகளிடமிருந்து நம்மை தனித்து காட்டும் பலமான அரண். தலைவரே, தேர்தல் களமோ மக்கள் போராட்டமோ இருந்தாலும் நாம் நமது கட்டமைப்பையும் தயாராக இருக்கிறோம். வரும் காலங்களில் நமது பலத்தை உலகுக்கு நிரூபிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் கட்டளையிடுங்கள், நாங்கள் தொய்வின்றி உழைக்கிறோம். நம் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது. தலைவர் தளபதி தலைமையில் வாகை சுடுவோம், புதிய தமிழகத்தை படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து அண்ணன் கழக மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேணி முழங்கு. அன்னை தமிழ் மொழி காக்க தன்னுயிர் ஈந்திருக்கின்ற தியாக திருவிளக்குகளாம் மொழிப்போர் தியாகிகளின் நினைவை போற்றுகின்ற உணர்வு மிக்க இந்த நன்னாளில் தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய பீடையை போக்குகின்ற மாபெரும் யுத்தத்தை, மக்களுக்கான யுத்தத்தை முன்னெடுத்திருக்கின்ற மக்கள் படைக்கு தலைமையேற்கும் எங்கள் தானை தலைவர், வெற்றி தலைவர் தளபதி அவர்களே, கழகத்தின் ஆற்றல் மிகுந்து செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய கழகத்தின் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய
மாநில மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, மேடைக்கு எதிர்புறம் கழகத்தின் இரத்த நாளங்களாக போற்றப்படுகின்ற கழக தலைவரின் இதயத்தில் என்றும் சுவாசத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்ற மாநகர நகர பேரூர் ஒன்றிய பகுதி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த காலை நேரத்து வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எளியவர்களுக்கான அரசியலை, சமூக நீதிக்கான அரசியலை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே நமக்கு வழங்கி அதனை செயல்பாட்டிலும் காட்டிக் கொண்டிருக்கின்ற கழக தலைவர் அவர்களை எதிர்வருகின்ற தேர்தலிலே 2026 ஆண்டிலே தமிழகத்தின் தலைமகனாக, நாளைய தமிழகத்தின் ஒளிபடைத்த முதல்வராக ஆக்குவதற்காக ஒன்று கூடியிருக்கிற கூட்டத்தின் நடுவே பேசுகின்றேன் என்கிற பெருமை எனக்கு. ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு நகரம், ஒவ்வொரு ஒன்றியம், ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு தொகுதி, ஒவ்வொரு கிளை, ஒவ்வொரு பூத்து வகையிலும் வேரோடும் வேரடி மண்ணோடும் இதுவரை ஆண்ட கட்சிகளும் ஆள காத்திருக்கிற கட்சிகளும் எப்படி தீமைகளை விதைத்தார்களோ அந்த தீமைகளை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுகின்ற பணிக்கு உங்களை எல்லாம் பயன்படுத்துவதற்கும் உங்கள் பயன்பாடுதான் நல்லதொரு தமிழகத்தை தரும் என்கிற நம்பிக்கையை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கும் இன்றைக்கு கழக தலைவர் அவர்கள் இன்றைக்கு நம்மை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள். கழக தலைவர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். இந்த தமிழகத்திலே மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு நாளில் இந்த தோழர்களை, தொண்டர்களை எந்த தியாகத்தையும் செய்ய துணிந்திருக்கின்ற இந்த கூட்டத்தின் நடுவிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விசில் நாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களை சங்கடப்படுத்தி விடக்கூடாது, அது வாக்குகளை பாதிக்கும் என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விசில் தமிழகத்தில் திருடர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக ஒழிக்கக்கூடிய விசில். தேவையான நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கவும் பொது சொத்துக்களை பாதுகாக்கவும் பயன்படுகின்ற விசில். இங்கே கழக தலைவர் அவர்கள் அரங்கத்திற்குள் வந்த பொழுது தோழர்கள் அனைவரும் இந்த விசிலை ஒலிக்க செய்தார்கள். அந்த ஒளி அடங்குவதற்கு வெகு நேரம் பிடித்தது. ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து என்று அறிவித்தவுடன் ஒட்டுமொத்த அரங்கமும் அந்த தமிழ்தாய் வாழ்த்தின் பொழுது அமைதியாக இருந்தது. இதிலிருந்து பக்குவப்படுத்தப்பட்ட கழக தலைவரால் பக்குவப்படுத்தப்பட்ட பெரும் ஆற்றல் மிக்க கூட்டம் இந்த அரங்கத்திலே இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். அனுபவத்தாலும் கழக தலைவருக்கு ஏற்பட்ட பல்வேறு சோதனைகளாலும் சூழ்ச்சிகளும் அவற்றையெல்லாம் அமைதியான தன் புன்முறுவலால் எதிர்கொண்டு வெற்றி பெற்ற கழக தலைவரை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம். எத்தனையோ எத்தனையோ தலைவர்கள் தமிழகத்திலே தோன்றி இருக்கலாம். ஆனால் எந்த பின்னணியும் இல்லாமல் உழைப்பை மட்டுமே தன் மூலதனமாக கொண்டு ஏளனத்தையும் பெரும் விமர்சனங்களையும் ஒன்றை மூலதனமாக ஆக்கி உருவாகி இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழகமே உங்களை தலையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கழக தலைவரை தலைவராக கொண்டிருக்கின்ற நமது கழகம் உள்கட்டமைப்பிலே ஆசியாவிலேயே எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு வரலாறு. 2,35,000 கழகத்தின் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் QR கோடு முறையிலே உறுப்பினர் அட்டை மட்டுமல்ல நிர்வாகிகள் அட்டையை வழங்கி இருக்கிற கழகம், அதை செயல்படுத்தி இருக்கின்ற நிர்வாகிகளை கொண்டு இருக்கின்ற கழகம் தமிழக வெற்றி கழகம். அப்படிப்பட்ட கழகத்தை
தமிழக மக்கள் போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட கழகத்திற்கு கிடைத்திருக்கின்ற இந்த விசில் மக்களை காக்கின்ற விசில். அந்த விசில் யாரிடத்தில் இருக்கிறது? நம் கழக தலைவர், நாளைய தமிழகத்தின் வெற்றி நாயகர், வெற்றி தலைவர் அவர்களின் கரத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவரை தமிழகத்தின் முதல்வராக அரியணையில் அமர்த்து வரும் அயராது உழைப்போம், அயராது உழைப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதியை தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து கழக மாவட்ட செயலாளர் அன்பு நண்பர் விஜய் பாலாஜி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம். பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக தோழர்களுக்கும் வணக்கம். 2 நாளா பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்புற நம்ம விசில் சத்தம். இந்த விசில் சத்தம் 2026ல் நம்ம தலைவர் தளபதி கோட்டையில் கர்ஜனையா ஒலிக்க போற சத்தம். இந்த விசில் களவாணிகளிட்டிருந்து இரவு நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கிற வகையில் உபயோகிக்கிற இந்த விசில் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து நம்ம தலைவர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிட்டு இருக்கிற களவாணிகள்ட்டிருந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த கடவுள் இந்த விசில் சின்னத்தை நம்ம தலைவர் தளபதியை நம்பி ஒப்படைச்சிருக்கிறாரு. நம்ம கழக நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த 2026ல் நம்ம தலைவர் தளபதியை அரியணையில் அமர்த்தணும். இந்த 3 மாத காலம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கட்சிக்காகவும் தலைவருக்காகவும் கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக உழைக்கணும்னு கேட்குறேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம தலைவரை பொறுத்த வரலும் அவரோட ராசி எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எந்த துறையாக இருந்தாலும் நம்ம தலைவர் தளபதி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு அரியணையில் போய் உட்கார்ந்துட்டாருன்னா அவரா வேணான்னு விட்டு கொடுத்தாதான் மற்றவனுங்களுக்கு, இல்லைன்னா கடைசி வரலும் 1 மேன் ஷோ தான். கண்டிப்பாக 2026ல் இருந்து தலைவர் தளபதி இருக்கிற வரலும் நாம மட்டும்தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா. அவரை தொடர்ந்து கழக மாவட்ட செயலாளர் நண்பர் விக்னேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கோட்பாட்டோடு தமிழக வெற்றி கழகத்தை துவங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்னோட அண்ணன் தளபதி அவர்களுக்கும், நம்மை எல்லாம் சிற்பியாக இருந்து செதுக்கி கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக மேடையில் அமைந்திருக்கும் கழக முன்னோடிகளுக்கும், தளபதியின் சொல்லை செயலாக செயல்படுத்தக்கூடிய செயல் வீரர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாம் சொன்ன மாதிரி காவலர்கள் அடிக்கிற விசிலில் எப்படி திருடர்கள்லாம் அலறி அடித்து ஓடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம அடிக்க போகிற விசிலில் இந்த திருட்டு அரசியல்வாதிகள், ஊழல் அரசியல்வாதிகள் எல்லாம் அலறி அடித்து ஓட போகிறாங்க. நம்ம விசில் சின்னத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க கொண்டு போய் பதறி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அதே மாதிரி விசில் அடித்தா குப்பை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். விசில் அடித்தா குப்பைகள் வரும். நாங்கள் அடிக்க போகிற விசிலில் இந்த அரசியல் குப்பைகள் அத்தனை பேரையும் அகற்றத்தான் போகிறோம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஈர்க்குச்சி என்று நம்மை எண்ணும் போருக்கு தீக்குச்சி என்று சொல்லி உரசி காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். உண்மையாலுமே நாங்கள் எல்லாருமே தீக்குச்சிகள் தானா? நீங்கள் சொல்லும்போது பற்றி தகன்னு எரிய போகிறோம். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே நம்மளை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு உதாரணத்துக்கு பொங்கல் விழா நடந்துச்சு. அப்போ எங்களோட பகுதியில் கிணத்துக்கடவு பகுதியில் வந்து ஒரு விழாக்கு நாங்கள் போய் பரிசு கொடுக்கறதுக்காக போகும்போது அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் அந்த பகுதி பிரச்சனையை சொல்லணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம கேட்டோம், இது இங்கே இருக்கிற கவுன்சிலர் எம்எல்ஏட்டெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, இந்த பக்கம் அவங்க வரவும் இல்லை, நாங்கள் பார்க்கவும் இல்லை. இனி நாங்கள் அடுத்து ஓட்டு போடுறது தளபதிக்கு மட்டும்தான். அதனால இப்போவே முன்னாடியே எங்கள் பிரச்சனையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறோம். ஸோ நீங்கள் தான் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்குன்னு சொன்னாங்க. அவங்ககிட்ட உறுதியாக சொல்லிட்டு வந்திருக்கோம். 2026 என் தலைவரோட ஆட்சியில் உங்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, 234 தொகுதியில் இருக்க பிரச்சனைகளையும் செய்வோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு, உண்மையாலுமே மாவட்ட செயலாளர்ங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத சமீபத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு நாங்கள் மக்கள் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படி மேடையில், இவ்வளோ பெரிய மேடையில், இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்க மேடையில் எங்களை உட்கார வச்சு அழகு பார்த்த எங்களோட தளபதிக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர்களுக்கும் எங்களோட மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து நகரம், ஒன்றியம், பேரூர் பகுதி இப்படி பல நிர்வாகிகளினுடைய சார்பில் கருத்துக்களை பதிவு செய்கிறோம். முதலில் புவனை பாலாஜி அவர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவர்களே, ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகளே மற்றும் செயல் வீரர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் கோபம் சமுதாய சீற்றத்தின் சாரமே, நீ அரசால மக்கள் சக்தி அதிகார கோருமே, சிலுவைகள் சூழ்ச்சிகள் படிப்பினை கற்றுக்கொள்ள, நெஞ்சோடு உன்மக்கள் நிற்போமே நீ வெற்றி கொள்ள, வீழ்ச்சி ஏற்காத எழுச்சி ரத்தமே, வெந்து தணியாத வேட்க யுத்தமே, ஈன படையினால் இருள் சூழ்ந்தது, விரட்ட வந்த கை வேல் ஏந்தது, கொடுத்த வாக்க தட்டி கழிப்பதில் எத்தனை எத்தனை காரணம், தண்டனை கச்ச கலைச்சிட்டு மக்களிடத்திலே மன்னிப்பு நீங்க கேட்கணும். பொதுமக்கள் பாதுகாப்பையே உறுதிப்படுத்த ஒரு பட்சத்தில் அந்த எதிரிகள் அடக்கப்படணும்டா டிவி கேட்கணும் அச்சத்தில். எளியவன் தலைவனா அவதரிச்சா பல பழிய போட்டு தான் அதை தடுப்ப. பாதிச்ச மக்கள் அவர் மக்கள், நீ நீதிக்கு தகுந்த விலை கொடுப்ப. நன்றி, வணக்கம். நன்றி. அவரை தொடர்ந்து தோழர் கலைவாணன் அவர்கள். மாநில மற்றும் மாவட்ட செயல் வீரர் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள விசிலுக்கு சொந்தக்காரரே, எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, எங்கள் ஆயூரின் அண்ணனே, உம்மை வணங்குகிறோம். பொதுச் செயலாளர் என்கின்ற மகுடத்தை சுமந்து இரவும் பகலும் எங்களோடு களமாடிக்கொண்டு இருக்கும் எங்கள் தளபதியின் நம்பிக்கையே, மாநில பொறுப்பாளர்களே மற்றும் அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் என்று கூறி உட்கார்ந்து கொண்டிருக்கும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கிளைக்கழக செயலாளர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். தளபதி அவர்கள் தமிழகத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை. தலைவர் அவர்களே, உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு. உங்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு பெரிய பொறுப்பு. நேர்மை, துணிவு, மக்களின் அக்கறை, இதுதான் உங்களின் அடிப்படை.
நாங்கள் இந்த மேடையில் உறுதியாக சொல்கிறோம், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் வெற்றியை உங்களுக்கு வெற்றியாக தருவோம். இன்றைய கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை, கோழிக்கும் கோழி பிரியாணிக்கும் சேர்ந்த கூட்டம் இது இல்லை. உங்களுக்கு வெற்றியை தானமாக கொடுக்க வந்த இந்த கூட்டம் இது. நம் கட்சிக்கு பெரிய பலம் உங்களின் நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையை நாங்கள் பிடித்து கொண்டு களமாடி அனைவரும் உங்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுப்போம். இந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு அனைவரும் இலக்கை நோக்கி ஓடுவோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் நம் சின்னத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் கொண்டு செல்வோம். ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அவர்களின் நம்பிக்கையும் மாற்றத்தினையும் கொண்டு வருவோம். ஒவ்வொரு பூத்தையும் முழுமையாக கட்டமைப்போம். டிவிகே என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, மக்களின் இயக்கம். மக்களின் நல்லாட்சி வேண்டும் என்று டிவிகையின் அடிப்படையான ஒரு கொள்கையாக கொண்டுள்ளோம். ஒவ்வொரு வீட்டு திண்ணையும் நம்முடைய இலக்கு. தளபதியின் வெற்றி திலகம் நம் பொறுப்பு. நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. வாக்காளர்களை சந்திப்போம், நம்பிக்கையை வெல்வோம். வெற்றி நம்மை தேடி வராது, வெற்றியை நாம் தான் உருவாக்க வேண்டும். வெற்றி நம்மை தேடி வராது, வெற்றியை நாம் தான் உருவாக்க வேண்டும். அந்த வெற்றி மேடையில் தான் இருக்கிறது. செயல் வீரர்கள் உழைத்தால் வெற்றி தானாக வரும். அண்ணே, நான் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லி ஒரு குட்டி ஸ்டோரிண்ணே. ஒரு நாட்டில் நம்ம ஒரு ராஜா, அப்புறம் ராஜா கதை தானே சொல்லுவாங்க எல்லாருமே. ராஜா ஒருத்தர் இருந்தார். அந்த ராஜாவுக்கு நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே டக்குன்னு ஏதாவது ஒரு இதுவாகிடும்ல, நம்மளுக்கு அது பழக்கப்பட்டது தானே அது. அந்த ராஜா ரொம்ப முடியாத ஆகிட்டாரு. அப்போ மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. நம்ம மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, ராஜா இந்த மாதிரி ஆகிட்டாரு, அவருக்கு நம்ம அவரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு வைத்தியர் சொன்னார், நீங்கள் ஒரு அதிசய புறா இருக்குது, அந்த புறாவுடைய ஓட்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்கள் ராஜாவை காப்பாற்றி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்டோரா வச்சு ஊர் மக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஓட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் இப்போ பொற்காசுகள் தருவாங்கன்ட்டு போகிறாங்க. அவங்க எல்லாமே தேடுறாங்க. ஒருத்தனுடைய கண்ணில் மட்டும் அந்த குருவியோட அந்த முட்டை கிடைக்குது. அந்த ஒரு உச்சிக்கலை ரொம்ப 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 கஷ்டமான மரம். அது உழைற நிலைமைக்கு இருக்கிற மரத்தில் அந்த உச்சிக்கலை 3 முட்டை தான் இருக்குது. அந்த முட்டையை அவன் முதல்ல ஏறுறான். ஏறி மேலே போயிட்டு அவன் அந்த முட்டையை ஒரு முட்டையை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இறங்கும் போதே அந்த முட்டை கீழே அவன் கையிலேருந்து கீழே விழுந்துடுச்சு. எப்போ கையிலேருந்து கீழே பழகம் தானே அது கீழே விழுந்துடுச்சு. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஐயோ ராஜாவை காப்பாற்ற முடியாது, இன்னும் 2 முட்டை தானே இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த 2 முட்டையிலேருந்து ஒரு முட்டையை எடுத்துகிட்டு பாதி தூரம் வரான். பாதி தூரம் வந்து அப்பயும் விழுந்துடுச்சு அந்த முட்டை. அவனுக்கு எதுவுமே புரியல. 1000 பொற்காசுகள் போயிடுமே நம்மக்கிட்டேருந்து, நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்னு அவன் அந்த திணறத்தோட மறுபடியும் ரொம்ப கடினமான மரம். அந்த கடினமான மரத்தில் பாம்பு பூச்சிகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் அவன் அந்த 3வது முட்டையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு கீழே பத்திரமா எடுத்துகிட்டு வரான். ரொம்ப பக்குவமாக அந்த முட்டையை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு அந்த வைத்தியர்கிட்ட கொடுக்கும்போதா அந்த வைத்தியர் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாரு, அந்த முட்டையை உடைச்சி அதில் ஓட மட்டும் எடுத்து ராஜாவை காப்பாற்றுறாரு. அது இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நம்ம நம்மளுடைய செயல் வீரர்கள், நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம கிளியராக நம்ம அந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம கட்சியில் சேர்ந்தால் வெற்றியை நம்ம ஈஸியாக பிடிக்கலாம். புரியுதுங்களா? நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் போகக்கூடாது. நம்முடைய மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நம்முடைய மாவட்ட கைகள் செயலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரெக்டாக புரிஞ்சுக்கின்னு நம்ம அதை நடந்தோம்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் 3 வாட்டி போயிருக்கும் தேவையில்லை. புரியுங்களா? இது போல் அந்த ஒரே ஒரு முட்டை ஓடு தானே வேணும்னாரு. ஓடுக்காக அவன் ஏன் 3 வாட்டி போய் கஷ்டப்பட்டான்? நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்கள் கூட்டமாக சேருங்க. கூட்டம் உங்களுடைய கூட்டத்தை நீங்கள் விரிவுபடுத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அந்த கருத்துக்கள் மூலியமாக நம்ம வெற்றி தலைவருக்கு வெற்றியை கொடுப்போம். பொலக்கட்ட விசிலு, நிலைக்கட்ட விசிலு, தெரிக்கட்ட விசிலு, ஆளட்ட விசிலு, ஓங்குன கைகள் சின்னத்தில் இணையும், ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும், ஊதுன வேகத்தில் சூரியன் அணையும்.
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆனா தலைவருக்கே குட்டி ஸ்டோரி சொன்ன பத்தியா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆணி வேறே நமது வெற்றி தலைவரினுடைய நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய சிங்க பெண்கள் தான், தாய்மார்கள் தான். இந்த மேடையில் பெண் நிர்வாகிகளினுடைய கருத்தையும் பதிவு பண்ணணும். அவர்கள் சார்பில் திருமதி மயூரி காமராஜ் தேர்தல் அறிக்கை குழு உறுப்பினர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி, சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் என்ற பாரதியின் எழுச்சிமிக்க வரிகளோடு பச்சை தமிழனின் பேத்தியாய் அரங்கத்தில் வீற்றிருக்கும் நமது புரட்சி தளபதி தமிழகத்தின் விடிவெள்ளி அண்ணன் அவர்களுக்கு முதலில் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செயல் வீரர் கூட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் மேடையில் வீட்டு இருக்கிறார்கள். அவர்கள் முன்பு பேசுவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழர் பண்பாடில் இசைக்கு ஒரு மகத்தான இடம் உண்டு. அந்த இசை எத்தனையோ வெற்றிகளுக்கு ஒரு பறைசாற்றி இருக்கிறது, எத்தனையோ தூங்குபவர்களை எழுப்பி இருக்கிறது, மழையை வரவழைத்திருக்கிறது, அமைதி இல்லாத மனதிற்கு அமைதியை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இசைக்கு தமிழ் கலாச்சாரத்தில் சிறந்த ஒரு இடம் இருக்கு. அப்படி இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த விசில் சின்னமானது, அது எழுப்புகின்ற இந்த சத்தம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எல்லா இடங்களிலும் தூங்குகின்றவர்களை எழுப்பி அநீதியை ஒழித்து சமுதாயத்தில் சமநீதியை எல்லாருக்கும் கொடுத்து அத்தனை பெண்களினுடைய வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறது இந்த விசில் சத்தம். தமிழகத்தில் நேற்று சட்டசபையில் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசினார்கள். என்ன பேசினாங்க அப்படின்னா, 5 ஆண்டுகளில் நான் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னாரு. இன்னைக்கு விவசாயிகளை எடுத்துக்கோங்க, விவசாயிகளுக்கு சொல்லப்பட்ட எந்த வாக்குறுதிகளையும் அவங்க நிறைவேற்றலை. விவசாயிகள் யாரும் இங்கே மகிழ்ச்சியாக இல்லை. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்வி கற்கிற குழந்தைகள், அவர்களுக்கான அடிப்படையான நல்ல கல்வி இன்னைக்கு இல்லை, அவங்க யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. பெண்கள் தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு போதை பழக்கத்துக்கு அடிமையாகி வீட்டில் ஒருத்தரும் போதையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்க, மீனவர்கள் நலனை எடுத்துக்கோங்க, எங்க பார்த்தாலும் போராட்டங்கள். ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. எல்லாருமே அமைதி இழந்து துன்பப்பட்டு கொண்டு நமக்கு ஒரு விடிகாலம் வந்துராதா, நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்துராதா அப்படின்னு அத்தனை பேரும் இன்று தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் மட்டும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய சுயநலமானது இது. இந்த தமிழக மக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் உயரவும் நம்பி இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாருன்னா, 20 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் புதிதாக உருவாகின, யாருக்கும் மக்கள் இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆதரவையும் அன்பையும் அள்ளி கொடுக்கிறார்கள் என்றால் அது நமது தலைவருக்கு மட்டும்தான். அந்த தலைவரினுடைய வெற்றி தமிழகத்தில் ஒரு புதிய வரலாறை படைக்க போகிறது. அத்தனை இளம் பெண்களும் தாய்மார்களும் தங்களுடைய வீட்டில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீங்க 3000 ரூபாய் கொடுத்தீங்க, 30,000 கூட கொடுங்க, ஆனாலும் எங்களுடைய தாய்மார்களினுடைய ஓட்டும், எங்களுடைய அருமை சகோதரிகளின் ஓட்டும் எங்கள் அண்ணனுக்குத்தான். தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வாகையை சூடப் போகிறது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். நன்றியும் வணக்கமும்.